நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். சேனை தலைவரே, நாம் கம்சனை பார்க்க வேண்டும் என்று சொன்னது என்னவாயிற்று? பார்க்க ஏன் அவன் வரவில்லை? நம் செய்தி கம்சனிடம் போய் சேரவில்லையா? மன்னவா, தாங்கள் தந்த செய்தியை ஒரு வீரன் மூலமாக யுவராஜர் மாளிகைக்கு அனுப்பிவிட்டேன். பிறகு ஏன் அவன் வரவில்லை? ஏன் எமது ஆணை அவன் அலட்சியம் செய்கின்றானா? வீரசேனரே, உடனே நீங்கள் காவலருடன் சென்று அவனை பிடித்து கையில் வழங்கிட்டு என் முன் கொண்டு வந்து நிறுத்துங்கள். அவன் ராஜ்யத்தின் குற்றவாளி. காவலர் வர வேண்டிய கஷ்டங்கள் எதற்கு மன்னா? குற்றவாளி சுயமாகவே வந்து நிற்கிறேன். அரசே, ஆணை என்ன? அது நாளை உனக்கு மக்களின் மன்றத்திலே சொல்லப்படும். இன்று பயங்கரவாதியான முன்னை பாதுகாப்பு கைதியாக வைக்கின்றேன். அந்த அளவுக்கு பெரும்பிழை செய்து விட்டேனா? மன்னர் இந்த அளவுக்கு இப்படி துள்ளுகிறாரே. கம்சா, நீ பிழை செய்யவில்லை, நீ பாவம் செய்திருக்கிறாய். செய்யத்தகாத பாவம், மகா பாவம். ஒரு குழந்தையை, இளம் பிள்ளையை நீ கொலை செய்த பிறகா கேட்கிறாய் என்ன பிழை நான் புரிந்தேன் என்று? புத்தம்புது சிசுவை கொண்ட இரத்த பேயை, உன் மனம் என்ன இரும்பா? மன்னவா, வீரமிக்க வீரன் வீதியிலே நடக்கின்றான். அவனது கால் பட்டு கணக்கற்ற பூச்சிகள் மடிந்து போகின்றன. மண்ணோடு மண்ணான பூச்சிகளுக்காக அழுவானா மன்னா? இறந்தது பூச்சியோ புழுவோ அல்லடா, ஒரு மனித குழந்தையடா, மனித குழந்தை. ஒன்று போனால் என்ன? இங்கே பொழுது விடிந்தால் ஆயிரம் ஆயிரம் பேர் மடிகிறார்கள். இன்னும் ஒன்று மடிந்தால் மனித சமுதாயம் இங்கே பூண்டற்று போய்விடப் போவதில்லையே. மரணம் இங்கு பிரச்சனை அல்ல, பிரச்சனை நீ புரிந்த கொலைதான். பாசத்தை நீ கொலை செய்கிறாய், தேசத்தை நீ கொலை செய்கிறாய், தர்மத்தை நீ கொலை செய்கிறாய். பாசமில்லாத மனிதர்கள் வாழும் தேசம் மோசக்காரர்களின் கூடாரமாகி தர்மத்தை அழித்துவிடும். அதனால் தான் அரசரின் கரம் செங்கோல் தாங்கி சீர்கெட்ட தரங்கெட்ட பாவிகளுக்கு உரிய தண்டனை அளித்து தேசத்தை தர்மத்தை காத்து நிற்கிறது. ஓஹோ, ஒரு பிள்ளையின் மரணத்தால் தேசமும் தர்மமும் உருப்படாமல் போய்விடும் என்பது கம்சனுக்கு தெரியாது மன்னா. தெரியாதென்றால் இனிமேலாவது தெரிந்து கொள். அடே, இந்த ராஜ்யத்தின் முக்கிய தளபதியாக இருக்கின்ற உனது கடமை என்ன? நியாயத்தை, தர்மத்தை, நமது மக்களை காப்பது. ஒரு குழந்தையை கொலை செய்த கோழையே, உனது தேசத்துக்கு, உனது இனத்துக்கு அழிக்க முடியாத அவமானத்தை நீ உண்டாக்கி விட்டாய். நீ ஒரு மனிதன் அல்ல, மிருகமடா, மிருகம். சிம்மாசனத்தில் நான் இருக்கும் வரை உன் போன்ற மிருகத்துக்கு என் மனதிலே, என் மாளிகையிலே இனி இடமே இல்லை. உங்கள் காலங்கள் தீர்ந்து விட்டது மன்னவா. ஆம், ஆட்சியில் இருக்காதீர்கள். போதுமென்ற அளவிற்கு ஆண்டு விட்டீர்கள். போதுமே. இனி உமக்கு அழகு பதவியை தந்து தவம் செய்ய செல்லுங்கள். இனி இங்கு வாழக்கூடாது. நீர் சுமந்து கொண்டிருக்கும் மகுடத்தை என் முடி மீது சூட்டுங்கள். முடிசூட்டுங்கள். நாட்டிற்கு இது ஒரு பொன்னான நாள். கம்சா, ஞாபகம் இருக்கிறதா முன்பு சொன்னது? ராஜ மகுடம் நகை அல்ல,
மனம் போல் அணிந்து விளையாட ஆஹா, உடைமை பொருள் என்று இதை நினைத்து விட்டாயா நீ? உரிமையின் வழிபட்டு ஜனங்கள் தருவது இது. ஆ, இதை முடிமீது தாங்கிக் கொள்ளுவதற்கு ஒரு யோக்கியதை வேண்டுமடா. யோகிதைக்கு சக்தி என்று மற்றொரு பெயர் உண்டு மன்னவா. அந்த சக்தி இந்த கம்சனின் வாளில் இருக்கிறது. இவன் ராஜ துரோகி. போடுங்கள் விலங்கை. ஆ! இந்த கம்சனுடைய கையில் வாள் இருக்கும் போது எவனுக்கும் என் முன்னால் வர தைரியம் இருக்காது. அப்படி வருபவனுக்கு உடலில் உயிர் இருக்காது. எமது அரசரின் ஆணைப்படி நடப்பது நம்பிக்கையுள்ள ஊழியரின் முதற் கடமையாகும் யுவராஜரே. அதனால் வரம்பு மீற வேண்டாம், வாளை வீச வேண்டாம். ஆ! உடனே ஒரு முறை யோசித்துக் கொள். அறிவுரை எனக்கு வேண்டாம், அரசர் மதிப்பை குறைக்க வேண்டாம். நல்லது, நீதிக்கு தலை வணங்குகிறேன். விலங்கை போடு. தெரிந்ததா? ஜனங்களா உரிமை தந்தார்கள். விலங்கு மாட்டுங்கள் இந்த கிழவனுக்கு. இழுத்து செல்லுங்கள் சிறைக்கூடத்திற்கு. மன்னரை நெருங்கினால் மரணம் நிச்சயம். உயிரோடு விடுவோமா? என்ன கிழவா, எனக்கு விலங்கு மாட்ட பார்த்தாய் அல்லவா? நான் தான் அரசன் என்று இருமாப்பா. பாவம் எந்த நிலைக்கு வந்து விட்ட. உன்னை பார்க்கும் போது பரிதாபமாக இருக்கிறது. நிறுத்து! பேச்சாலே எதற்காக நீ என்னை கொல்லுகிறாய்? உன் கையாலேயே என்னை கொன்று விடு. எனக்கு வீர மரணத்தை கொடுத்து விடு. வீர மரணம் யாருக்கு? வீரமுள்ள ஆண் பிள்ளைக்கு. உனக்கு அந்த யோகியதை கிடையாது. இழுத்து பொங்கல் இந்த கிழவனை. இல்லை கம்சா, இல்லை கம்சா, இல்லை கம்சா, 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 நான் சொல்லுவதை கேள். உன்னை வேண்டி கேட்டுக் கொள்ளுகிறேன். உன் கையாலேயே என்னை கொன்று விடு. கம்சா, உன் கையாலேயே என்னை கொன்று விடு.
கொண்டு போய் மாளிகை சிறை கோட்டத்திலே போட்டு பூட்டு. திறமையுள்ள காவலர்களை அங்கு நிறுத்து. யாருக்குமே இந்த செய்தி போய் சேரக்கூடாது. திரும்பிய பக்கமெல்லாம் காவல் இருக்கட்டும். புரிந்ததா? எழுந்திரு, இழுத்துச் செல்லுங்கள் இவனை.